whenever யோத மக்கள் இந்த யோதிகை வாகியை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா they will not pronounce that name. ஏன்னு கேட்டீங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லணும், அடோனாய் என்று உச்சரிப்பாங்க. யோதிகை யாவே என்ற பெயரை யூத மக்கள் உச்சரிக்க மாட்டார்கள். சேனைகளின் கர்த்தர் என்ற குணாதிசயம் வேதாகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் வார்த்தை எத்தனை தடவை வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 272 முறை வருகிறது. 272 டைம்ஸ் இந்த வார்த்தை வருகிறது. இப்போ இந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது இந்த சேனை என்ற பதம் முதலாவது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா மில்கி வே, கேலக்சி, சமுத்திரம், கடல், பறவைகள், வட்சங்கள், விலங்குகள் எல்லாத்துக்கும் ஓனர் யாரு? நம்முடைய தேவனாய கர்த்தர். அதனால அவர் பேர் என்ன சொல்ல, நான் ஃபவுண்டேஷன் கொட்டிட்டு வரேன் பாருங்க. அதனாலதான் அவர் பேர் என்ன பண்ணும், சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறோம். சேனையின் கர்த்தர் தன் கிரியேஷன் தான் உண்டாக்கினவைகளை வைத்து இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டார். அறிவிலிருந்து காப்பாற்றினார். இசவு ஒரு சின்ன திரும்ப கூட பண்ணல. இந்த கல் எடுத்து அங்க கூட போடல. அதாவது நீங்க சும்மா இருங்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது. மோசோட இருந்தது போல உன்னோட இருப்ப சொல்லியிருக்காரு. அப்ப என் கூட இருக்கிற என்ன சேனையின் கர்த்தர், அப்ப என் மூலியமாக காரியங்களை செய்யலாமே. அப்ப அவருக்கு செஞ்சவர் என்ன செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார் என்று விசுவாசித்து அவன் காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான் சொல்லு, மூணு சூன்யம் நிக்க சொல்லு, சந்திரன் நம்பதை நிக்க சொல்லி நிற்கும். அப்படி அவங்க சண்டை போட்டு வின் பண்ணிடுவீங்க என்று சொல்லி அவங்களுக்கு யோசுவா மூலமாக பெரிய காரியத்தை அங்கு செய்தார் பார்க்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு பாஸ்டர் ஆண்டனி பியோ நம்ம மத்தியில இருக்கிறாங்க. பாஸ்டர் ஆண்டனி பியோ உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய எல்லா மீட்டிங்லயும் பாஸ்டர் ஆண்டனி தான் நமக்கு கர்த்தருடைய பந்தியை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்மளோட பகிர்ந்து கொள்ள போறாங்க. ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையோட வந்திருக்கிறாங்க. இட்ஸ் அ வெரி நீடட் வேர்ட் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இன்றைக்கு சபைக்கு தேவையான ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. ஆமென். ஸோ பாஸ்டர் லாஸ்ட் வீக் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளணும்ட்டு. இமீடியட்லி த ஸ்பிரிட் ஆஃப் காட் டோல் மீ, உடனே இதை செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால பாஸ்டர் சொல்லிட்டேன், நீங்க அடுத்த மீட்டிங்கை சொல்லணும் பாஸ்டர். இது ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. ஆமென். ஸோ இது ஒரு தீர்க்கதர்சன வார்த்தையாகவும் இருக்கும். அநேகருக்கு இது ஒரு தீர்க்கதர்சன வார்த்தையாகவும் இருக்கும். ஆமென். ஸோ நிச்சயமாக இதுல நீங்க பயன்படுவீங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். சோ ஓவர் டு பாஸ்டர் ஆண்டனி. பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக நான் உங்களை பார்க்கவும் நீங்கள் ஜூம் மூலமாக என்னை பார்க்கவும் கிருபை செய்த ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இரண்டாவதாக உங்களுடைய பேச எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த பிரதர் கிரண்பாலுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் பண்ணும் பொழுது பிரதர் வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று. அப்ப இன்னைக்கு உள்ள நம்ம வசனத்தை இன்னைக்கு உள்ள செய்தியை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்காக கர்த்தர் எவ்வளவு தூரம் போவார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். யூ மஸ்ட் நோ ஹூ இஸ் யூ ஆர் காட். ஓகே, நான் விசுவாசத்துக்கு இன்னார் என்று அறிவேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்ம தெரிந்து கொண்டாதான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். தேவ ஜனங்கள் என்று சொல்ற நாம் தேவனை பற்றி அறியும் போதும் அவரை குறித்த காரியங்கள் அறியும் போதும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நம்ம வாழ முடியும். அப்படி இல்லாம நம்ம தோல்வி அடைஞ்சிடும். யாரை அறிய வேண்டுமோ அவரை அறியாம வேற காரியங்களும் அறிஞ்சிட்டு இருக்கோம். எதை அறியணுமோ அது அறியதில்லை, எதை அறியக்கூடாதோ அதுதான் அறிஞ்சிட்டு இருக்கோம். சும்மா வேண்டாத யூடியூப் சேனலு, அப்புறம் இது கூகுள் இதெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த மாதிரி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமே. நம் தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, குணாதிசயம் என்ன என்று அறியும் பொழுது ஓஹோ இப்படிப்பட்ட இருக்காரா என்று நமக்கு தெரியும். நம்ம ஒரே சைடு தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யெகோவா ஷம்மா, யெகோவா ஜாயிரா, யெகோவா ஷாஃபா, யெகோவா ஷலோம், இப்போ யெகோவா எல்ஷதாய், ஏலோஹிம், இப்படி பல நாமங்கள் பல குணாதிசயங்கள் தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாமம் தான், ஒரே ஒரு நாமம், பட் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு நாமம் தான் இருக்குது. ஒரு உதாரணத்தை சொல்ல போறதா, தாயை போல தேற்றுகிறார், தந்தை போல ஆற்றுகிறார், தேவைகளை சந்திக்கிறார், பரிகாரியாக வெளிப்படுகிறார், நோய்களை குணமாக்குகிறார் என்று நம்ம பல இதில் பார்க்கிறோம். பட் தெர் இஸ் ஒன்லி ஒன் நேம், யாவே. அதுதான் ஒரே ஒரு நாமம், யாவே என்று. இப்ப என்ன எடுத்தீங்கன்னா, நான் பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டனி
என் பேர் ஆண்டனி, ரைட்டா? ஐ எம் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ, டிஃப்ரெண்ட் செக்ஷன். என்ன வந்து சபையில் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கம்பெனி, ஐடி கம்பெனி மேனேஜர் ஒர்க் பண்ணிருந்தேன். தே நோ மீ அஸ் அ மேனேஜர், கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி என்னென்ன பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும். அதே போல என் ஒய்ஃபுக்கு நான் கணவன், என் கணவனா என்னென்ன செய்ய முடியும் அவளுக்கு தெரியும். பையன்னா என் பையன் இருக்கா, அவங்க அப்பா அன்னைக்கு என்ன செய்வாரு. நான் எங்க அண்ணனுக்கு தம்பி, கடைசி தம்பி வந்து அண்ணனுக்கு என்ன செய்ய முடியும், அக்கா. இப்படி என்று ஐ எம் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். அங்க செய்யற இடத்து இங்க காமிக்க மாட்டேன், இங்க செய்யற இடத்து அங்க காமிக்க மாட்டேன். நான் ஆபீஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தேன்னா அதை தூக்கி என் பையன் காமிக்க மாட்டேன். அப்ப அதே போல நம்ம பையன் விளையாடுறது, சின்ன பையன் மாதிரி அவனோட சேர்ந்து அவன் லெவலுக்கு இறங்கி நான் விளையாட ஸ்டூப் டவுன் பண்ணி விளையாடும் பொழுது அதே விளையாட்டை ஆபீஸ்ல விளையாட மாட்டேன். So different characteristics, I mean, I am revealing, but only one person. There is Pastor Anthony, but different level, different ways நான் காமிக்கிறேன் myself. அவர் நல்ல பேசுவாருங்க. சபை மக்கள் சொல்லுவாங்க, ஆபீஸ்காரனா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, அவர் வந்து கரெக்டா டெட்லைன் மீட் பண்ண சொல்லுவாரு அப்படின்ட்டு. அப்போ பையனை கேட்டா எங்க அப்பா இதை கேட்டா எனக்கு வாங்கி கொடுப்பாரு, எங்க அப்பா லவ்ஸ் மீ அப்படின்ட்டு. ஒய்ஃப்ட கேட்டா என்ன தேவையோ எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, என்ன ஒன்றும் ட்ரபிள் பண்ண மாட்டாரு அப்படி சொல்லுவாரு. என் தம்பி, அவங்க அண்ணன் கேட்டா தம்பியோட என் படைக்கு அஞ்சான்னு போய் என் தம்பி எல்லாம் பண்ணுவான். இப்படிதான் பாக்குறாங்க. அதே போல நம்ம ஒரே யெகோவா ஈரே பார்த்துட்டு இருந்தோம்னா யெகோவா ஷம்மான்னு தெரியாது, யெகோவா ஷாலா இப்படி இப்படின்னு தெரியாது, யெகோவா ரஃபேக்கா அப்படி இருக்கான்னு தெரியாது. அப்ப ஷம்மா ஒரு யெகோவா ஷாலா மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம வந்து அதை குறித்து கொஞ்சம் விவரமான சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேபிட்டல் LORD, இதுக்கு பின்னால் இருக்கிறது யெகோவா ஆகும் அல்லது யாவே என்பதாகும். யோதுகே வாகுன்னு எப்படி மலையில சொல்லுவாங்க. ஸோ அதான் கேபிட்டல் LORD. இது தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ் வேதாகமத்துல கருப்பு கலர்ல பிளாக் லெட்டர்ல எழுதியிருக்கும். கர்த்தர்னு பெருசா கொட்டை எழுதி கருப்பு எழுதி போட்டிருப்பாங்க. அப்படின்னா மீனிங் ஹீப்ருல என்ன அர்த்தம்னா யெகோவா என்று அர்த்தம். இப்போ வென்னவர் யோத மக்கள் வந்து இந்த யோதிகே வாகுயை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் நாட் ப்ரொனவுன்ஸ் தட் நேம், அந்த வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லணும், அடோனை என்று உச்சரிப்பாங்க. யோதிகே யாவே என்ற பெயரை யூத மக்கள் உச்சரிக்க மாட்டார்கள். அங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து அதோனைங்கிற பேர் தான் நான் இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன போட்டுக்குன்னா, do not use your God's name in vain அப்படின்னு இருக்கு. அதனால ஏதோ தப்பி தவறி நம்ம தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோமோ என்ற இருக்கிறதுனால நம்ம அது பேரை உபயோகிக்க வேண்டாம். ஷமான்னு சொல்லுவாங்க, ஹஷேம் என்று சொல்லுவாங்க, ஹஷேம்னு சொல்லுவாங்க, நேம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடோனை என்ற பேரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடோனை என்றால்னா அடோன்னா மாஸ்டர், அடோன்னா மாஸ்டர், அடோனைனா மை மாஸ்டர் அர்த்தம். மை மாஸ்டர், அடோனைனா மை மாஸ்டர் அர்த்தம். அண்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்னா எல்னா காட் என்று அர்த்தம். ஏலி லாமா சமக்தானி சொல்ல பார்த்தீங்கன்னா இஎல்ஐன்னு அர்த்தம், மை காட் என்று அர்த்தம், மை காட் என்று அர்த்தம். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஒன் மோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட் அதை பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் யாவே ஜவவோத், the Lord of host, the Lord capital LORD of host. அந்த லார்ட் என்று சொல்லும் பொழுது நான் சொன்ன அடோனை என்று. அப்போ அடோனை ஜவவோத் அல்லது யெகோவா சவவோத். சில பேர் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஜெகோவா சபையோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பட் ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் என்ன கேட்டீங்கன்னா யெகோவா சபவோத் என்று அர்த்தமாகும். மீனிங் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தர் என்று அர்த்தம். சேனைகளின் கர்த்தர் என்ற குணாதிசயம் வேதாகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் வார்த்தை எத்தனை தடவை வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 272 முறை வருகிறது. 272 டைம்ஸ் இந்த வார்த்தை வருகிறது. அதில் குறிப்பாக 81 தடவை எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்தில் வருகிறது. அப்போ யாவே ஜாவோத் என்று சொன்னேன். ஜாவா என்றால் ஆர்மி என்ற அர்த்தம். ஜாவா என்ற ஆர்மி. ஜாவோத் என்றால் ஆர்மிஸ் ப்ளூரல், பன்மை என்றே குறிக்கும். ஒரு சிங்குலர் ஃபார்ம் ஜாவே என்றால் ஜாவா என்றால் சிங்குலர் ஆர்மி, ஜாவோத் என்றால் ப்ளூரல், அதாவது பல ஆர்மிகள் உள்ளது அர்த்தம். அப்போ சேனையின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் வெளிப்படுத்தும் விஷயம் பார்க்கிறோம்.
அந்த ஒரு சேனைகள் சேனைகள் அவர் பல சேனைகள் இருக்கு. இப்ப நீங்க இந்த வேர்ல்டு ரெஜிமெண்ட் எடுத்தீங்கன்னா, ஒரு ஆர்மி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிப்பாய் ரெஜிமெண்ட் இருக்கும், கூர்கா ரெஜிமெண்ட், டிஃப்ரெண்ட் ரெஜிமெண்ட் வச்சிருப்பாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா, தேவன் நம்மை படைத்த தேவாதி தேவனுக்கு பல சேனைகள் இருக்கின்றது. அதை குறித்த காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நேரடி அர்த்தம் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, படைகளின் ஆண்டவர், சேனையின் கர்த்தர் என்றால் படைகளின் ஆண்டவர், ராணுவங்களின் ஆண்டவர் என்று அர்த்தமாகும். அப்போ படை ராணுவம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட ராணுவங்களை உடையவர் தான் நம்ம ஆண்டவர். அவர்கிட்ட ஏஞ்சல்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஆர் தேர். அப்ப ஸ்டார்ஸ்னா ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அதான் அவருடைய படைகளின் ஆண்டவர் என்று அர்த்தமாகும். இன்னைக்கு அது குறித்து கொஞ்சம் விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கீ வேர்ஸ் என்ன பண்ண 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை எடுப்போம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமா, இப்போ யூஸ் பண்ண வேர்ட்ஸ் பாருங்க. நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்கள் ப்ளூரல், ராணுவங்களின் தேவனாகிய சேனைகள் ப்ளூரல், கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று அவன் சொல்றான். அவன் சிம்பிளி சொல்ல, அல்மைட்டி சர்வ வல்லமை தேவனுடைய நாமத்தில் வந்துட்டு வரணும்னு சொல்ல, அவன் யூஸ் பண்ற வேர்டு என்ன சொல்றான்னா, இந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க உபயோகிக்கிறான். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனம். தாவீது பெலிஸ்தரை நோக்கி, ஓகே, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அப்ப அவன் சொல்றான் பாரு, என்ன தைரியமா சொல்றான், நீ நான் வர்றது யாருக்கு மேல வரேன்னா, நீ நிந்திச்சல, இப்போ நீ நிந்திச்ச இஸ்ரவேல் ஒவ்வொரு நாளும் வந்து நிந்திச்சிட்டு இருக்கிய, அந்த நிந்திச்ச இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நாமத்துல, சேனைகளின் கர்த்தர் நாமத்துல நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்ட்டு. சாரி, இப்போ அந்த சேனைகளின் கர்த்தர் என்றதை குறித்து நம்ம விவரமா பார்க்க போறோம். நான் சொன்ன ஏற்கனவே அடோனை, அடோனை மை மாசம் என்ற அர்த்தம். இஸ்ரவேலர்கள், அந்த யூத ஜனங்கள் யாவே என்ற நாமத்தை உச்சரிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். ஜாவோத், அடோனை ஜாவோத் என்றுதான் அர்த்தம். ஜாவானா ஆர்மி, ஜாவோத்னா ப்ளூரல் ஆர்மி என்று நம்ம பார்த்தோம். இப்போ இவங்க அவர் தேவன், நம்முடைய தேவன் வந்து அவருக்கு வந்து ஒரு மோர் தேன் ஒன் ஆர்மி ஹேஸ். அப்ப இந்த பிரேஸ் இது என்ன ரெஃபரன்ஸ் பண்ணுதுன்னா, இந்த பிரேஸ் ரெஃபர்ஸ் டு காட்ஸ் டொமினியன். அவர் டொமினியன் ஓவர் ஆல் த ஆர்மிஸ், போத் எர்த்லி அண்ட் ஹெவன்லி. செலஸ்டியல் சொல்லக்கூடிய எல்லாவுடைய சேனைகளுக்கும் அவர் ஆண்டவர் இருக்கிறார். மோரோவர், அது மட்டும் இல்லாம தேவனுடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அந்த ஆர்மிக்கு மேல, அந்த சேனைகளுக்கு மேல உள்ள வல்லமையும் அதிகாரத்தையும் குறித்து அது காட்டுகிறது. இப்ப அதுக்கு இன்னொரு மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் போட்டு லார்ட் ஆஃப் ஆர்மிஸ், லார்ட் ஆஃப் ஏஞ்சல் ஆர்மிஸ் ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, அது நல்லா இருக்கும். படைகளின் ஆண்டவர், ராணுவங்களின் ஆண்டவர், லார்ட் ஆஃப் தி ஹெவன்லி ஆர்மிஸ், லார்ட் ஆஃப் பவர்ஸ் ஆல்மைட்டி என்று பல அர்த்தங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா குறிப்பா சொல்றது ராணுவங்களின் தலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் என்று சொல்லும் பொழுது அவர் கீழே நிறைய சேனைகள் இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெனைக்கால் யாவே சபவோத் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, என்ன அழைக்கிற தேவன், படைகளின் ஆண்டவர், அவர் கீழே நிறைய சேனைகள் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது முதல் தடவையாக இந்த சேனையின் கர்த்தர் எங்கு குறிப்பிடப்பட்டது என்று நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 1:3. 1 சாமுவேல் 1:3. அங்க சொல்றான் பாருங்க, ஒண்ணு படிக்க வேண்டாம். அவன் சொல்றான், எல்கானா சொல்றாரு, ஆனாஸ் ஹஸ்பண்ட், அவர் சொல்றாரு, நான் போய் ஷிலோல உள்ள சேனையின் கர்த்தரை பணிந்து கொள்ள போயிட்டேன்னு சொல்லி சொல்றாப்ல. அது வந்து ஜென்ரல். ஆனா நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு எம்பசைஸ் அங்க இருக்குது. அந்த எம்பசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:11. அப்ப அண்ணா ஜெபத்தை அங்க போட்டு பாருங்க, வாசிங்க.
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஓகே, இங்க பாருங்க, அவர் உபயோகிக்கிற பேர் என்ன? ஓ சர்வ வல்லமுள்ள தேவனே என்று சொல்லாம ஓ சேனைகளின் கர்த்தாவே என்று அவள் அழைக்கிறார். அதை சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்றார். எனக்கு ஒரு குழந்தை வேணும் கேட்காம எனக்கு ஒரு ஆண் குழந்தை தான் வேணும் ஸ்பெசிபிக்கா கேட்கிறார். அப்ப அவன் எப்படி கேட்கிறார்? சேனை அவர் சர்வ உள்ள தேவனே, உன்னதமான தேவனை கொல்லாம அதாவது சேனையின் கர்த்தாவை என்று ஏன் அழைத்தாள் என்று நான் பார்க்கும் பொழுது, அப்போ அவளுக்கு ஏற்கனவே இந்த தேவனால் சகலமும் கூடும், அவள் இல்லாதவைகளை இருக்கிற அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை ஒன்றும் சம்திங் ஈ கேன் கிரியேட் ஃப்ரம் நத்திங் அப்படி என்று அவளுக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தோரா என்று சொல்லக்கூடிய முதல் 5 புஸ்தகங்கள், அது ஆதியாகமத்திலிருந்து முதல் 5 புஸ்தகத்தை நன்றாக படித்தவள். அப்ப அவளுக்கு தெரியுது, அந்த எலிசபெத் இது நம்ம சாராளுக்கு 90 வயசுல சிறிகளுக்கு உண்டான வழிபாடு நின்ன பொழுது ஆண்டவர் சொன்னா உனக்கு ஒரு குழந்தை தேர்வு சொன்னாரு. அதே மாதிரிதான் அந்த அவளுக்கு ஈசாக்க கொடுத்தாரு. அப்படின்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சேனையின் கர்த்தா, அவர்கள் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னா அந்த கற்பம் கேட்டது. அந்த கற்பம் கேட்டதுனால அவளுக்கு ஒரு ஈசாக்கு கொடுத்தாரு. அதே போல சேனையின் கர்த்தாவே, எனக்கு நீர் ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீர் என்றால் வாழ்நாள் முழுவதும் சவரன் கத்தி அவன் மேல் படுவதில்லை என்று அவளை சொல்றார். அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் அந்த நேமை யூஸ் பண்றான். என்னது? சேனைகளின் கர்த்தாவே என்ற பெயரை அவன் முதல் தடவையாக அங்கு ஜபத்துல யூஸ் பண்றான். முதல்ல பார்த்தது எல்கானா சும்மா ஜென்ரலா சொல்றான், நான் ஷிலோவில் சேனையின் கர்த்தை தொழுது போறேன்னு சொல்றான். ஆனா இந்த ஜபத்துல she is emphasizing the Lord of hosts என்ற பெயரை, சேனையின் கர்த்தர் என்ற நாமத்தை அவங்க உறுதிப்படுத்துறான். இப்போ பாருங்க, அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? சாமுவேல் என்று பேர் வச்சாங்க. இங்கிலீஷ்ல SAMUEL. இட்ஸ் நாட் இங்கிலீஷ்ல அப்படி SAMUEL. ஆனா அது கரெக்டா பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஷெமியூல் என்ற அர்த்தம். ஹீப்ரூல ஷெமியூல். ஷெமியூல் என்றா ஷமா என்றால் டு ஹியர். ஷமா என்றால் டு ஹியர். எல் என்றால் காட். ஷெமியூல் என்றால் மீனிங் ஐ ஹர்ட் பை காட். ஹர்ட் பை காட் என்றால் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, God has all the power who created something from nothing. தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், சேனையின் கர்த்தர், அவர் ஒண்ணுமில்லாதிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய வல்லவராக இருக்கார். அவர் தான் சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தவர். அந்த 90 வயதுல அவரு இந்த வானத்தில் உள்ள சகல சேனைகளையும் பூமியில் உள்ள சகல சேனையை உண்டாக்கியவர் அவர் தான். ஆகவே தான் அவள் என்ன பண்ண ஹானா தேவனை சர்வ சேனை கர்த்தாரே என்று அட்ரஸ் பண்றான். அட்ரஸ் பண்ணிட்டு அப்போ அது குழந்தை பிறந்தது. அது பேருக்கு என்ன? ஷெமியூல் என்று பேர். ஷெமியூல் என்றால் காட் ஹர்ட் மை கிரை, மை வாய்ஸ் ஹர்ட் பை மை காட் அப்படின்னு அர்த்தம். இந்த பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை தான் இந்த சாமுவேல் தான் லாஸ்ட் ஜட்ஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட் ஆஃப் ஏன்ஷியன் இஸ்ரேல். He anointed 2 famous kings of Israel, famous king Israel, Saul and David. இவங்களை அவர் தான் பிரதிஷ்டை பண்ணறார். இப்போ இந்த யங் பாய் டேவிட் பாருங்க. டேவிட் தாவீது கோலியாத்தை பேஸ் பண்ணும்போது அவன் அப்படிதான் சொல்றான், இந்த நாமத்தை சொல்றான், நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய யாவே சபவத் மூலம் நாமத்தில் நான் வருகிறேன். அவருக்கு நாமத்துக்கு பின்னாடி என்ன பவர் இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஓகே, அப்போ அந்த பவர் வர சொல்றது அதை யூஸ் பண்ணிட்டு தான் அங்க போய் வெற்றி பெறுகிறான். இப்போ இந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது இந்த சேனை என்ற பதம் முதலாவது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனை உண்டாக்கப்பட்டது. அப்படி என்ன அர்த்தம்? வானத்திலும் சேனைகள் இருக்கு, பூமியிலும் சேனைகள் இருக்கு. அதான் தட்ஸ் த மீனிங் ஆஃப் தட். அதாவது வானத்தில் உள்ள சர்வ சேனைகளையும் பூமியில் உள்ள சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது என்ற இங்கதான் முதல் தடையாக சேனை என்ற பதம் உபயோகப்பட்டது. அப்போ நீங்க சேனைன்னா சொன்னா ஆர்மின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ
இப்படி போட்டுக்கலாமே, இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகள் காணப்படும் சகல பொருட்களும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்ததுன்னு சொல்லிக்கலாமே. ஏன் அந்த இடத்துல அவரு அந்த வாசம் அந்த தேவன் வந்து சர்வ சேனைன்ற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கணும்? அப்பனா வானத்தில் உள்ள சந்திரன், சூரியன் இவைகள்லாம் சேனைகள். அவர் ஏதோ ஆண்டவருடைய சேனையின் கர்த்தருடைய ஆர்மியில அவங்க எல்லாம் அங்கம் வைக்கிறாங்க. அதே போல பூமி என்று சொல்லும்போது பூமியில உள்ள பூமி, அதனுடைய தண்ணீர், பூமி விலங்குகள் எல்லாமே ஆண்டவருடைய சேனையில ஒரு பங்கமாக வைக்கப்படுகிறது என்று அர்த்தமாகும். அதனாலதான் அந்த இடத்துல ஆதியாகமம் 2:1 சர்வ சேனை என்று போடப்பட்டிருக்கு. இல்லாட்டி பிளைன் அவங்க போட்டுக்கலாம். சிம்பிளா வந்து வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் உண்டாக்கப்பட்டு போட்டுக்கலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா அங்க எம்பசிஸ் பண்ணிக்கிற வேர்டு சர்வ சேனை என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ தட் மீன்ஸ் த கிரியேஷன், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மில்கி வே கேலக்சி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தில் உள்ள சேனைகள் என்று அர்த்தமாகும். அதே போல பூமியில பார்க்கும் பொழுது கடல், மேகம், பூமி, மீன்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் சேர்ந்து பூமியில் உள்ள காணப்படும் சேனைகளாகும். இது எப்படிங்க பறவைகள் சேனைகளாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கிரியேஷன், தேவன் இந்த சிருஷ்டி இருக்கு பாத்தீங்களா, இதே வந்து ஆர்மி ஆஃப் காட். அதுல வந்து கமாண்டர் யாரு, அந்த ஆர்மிக்கு கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் தான் கேப்டன். அப்ப அவர் தான் இந்த வானத்தில் உள்ள சேனைகளுக்கும் பூமியில் உள்ள சேனைகளுக்கும் தலைவராக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா, அவர் சகலத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தால் தாங்கி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் குறிப்பா சொல்ல போறா, அவர் வந்து ஒரு கொயர் மாஸ்டர் மாதிரி பாத்துக்கலாம். நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய சிம்பனி அந்த ப்ரோக்ராம் நடக்கும், நிறைய பேர் வயலின் வாசிக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க, கிட்டார் வாசிங்க வந்திருப்பாங்க, அந்த ஃபிடில் வாசிங்க உட்காந்துருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த கொயர் மாஸ்டர் சின்ன கம்போசிஷன் தூக்குவார், இப்படி கயிற்றுனா டக்குன்னு வயலின் வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல காமிக்கும் பொழுது அந்த ஃபிடில் வாசிங்க வாசிப்பாங்க. அப்புறம் இன்னொரு காமிக்கும் அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க, ஃப்ளூட் வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க. இப்படிதான் அவரு தான் கையை அசைவை பொறுத்து அந்த மக்கள் இல்ல இது நமக்கு உண்டது அப்படின்னு எல்லா வயலின் வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க. அந்த வேறமாக வித்தியாசமாக அவரை திருப்பும் பொழுது அப்போ வந்து என்ன புல்லாங்குழல் பூசுறவங்க வாசிப்பாங்க. இப்படியாக அவர் கொயர் மாஸ்டராக இருக்கிறார். அதே போலதான் சேனையின் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவர் கீழே உள்ள சேனைகள் எல்லாம் அவர் சொல்லுக்கு காத்து கொண்டிருக்கின்றன. அவர் என்ன அசைக்கிறாரு அதை பொறுத்து வானத்துள்ள சேனைகளோ என்ன அசைகளோ, அதே போல பூமியில் உள்ள சேனைகளோ அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தடக்க தயாராக காத்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ அவர் தான் நம்ம கொயர் மாஸ்டர் என்று சொல்லலாம். அப்போ அவரு கீழே இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொழுது வானத்தின் சேனைகள், அப்புறம் தேவதூதர்கள், அப்புறம் பறவைகள், அப்புறம் நம்மளுடைய விசுவாசிகள், நாமளும் ஒரு சேனையை கர்த்தரின் சேனைகள் நம்ம ஒரு அங்கத்தினரா இருக்கிறோம். ரைட்டா? அப்போ முதலாவதாக இந்த சேனையின் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தாரு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் நீங்க நோட் பண்ணீங்க, பின்னாடி நீங்க போய் படிக்க ஸ்டடி மாதிரி நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அதனால தயவு செய்து யூ டேக் எ பேப்பர் அண்ட் பென்சில் அண்ட் நோட் டவுன் த பாயிண்ட்ஸ் அண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். ஓகே, யூ கேன் கோ லேட்டர் அது படிங்க வீட்டில் போயிட்டு. ஓகே, இப்போ யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13-14 படிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்ப என்ன சொல்லிருக்காரு, இந்த நீங்க சும்மா இருங்க, God will fight for you, you shall hold your peace. ஆங்கிலத்தில் போட்டுங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்ப இந்த வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ், எல்லாரும் கோட் பண்ணுவாங்க. இது நிறைய தடவை கேட்டிருப்பீங்க இந்த தடவை. அப்போ நீங்க பார்க்கணும், இந்த வேதத்துல பார்க்கணும், பல தடவை பாத்தீங்கன்னா இஸ்ரவேலருக்கும் அவங்க எளிமைக்கும் பல யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாதிரி யுத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து டைரக்டா இன்வால்வ் ஆகல. அவர் வந்து அங்க அந்த ஆர்மிக்குள்ள வந்து அவங்க இஸ்ரவேலுக்காக சண்டை போடவில்லை. ஆனாலும் வெற்றி அவர்களுக்கு வந்தது. எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் அவர் பேர் என்னன்னா ஜெகவா சபவத், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், தேனின் கர்த்தர் அர்த்தம். அப்போ தாவீது சொல்றாப்புல கோலியாத்தை பார்த்து 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கவர் அல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா,
தேவனுக்கு வந்து பட்டயம் தேவைப்படல, ஈட்டி தேவைப்படாது, வில்லு தேவைப்படாது, அம்பு தேவைப்படாது. ரைட்டுங்க. அப்படின்னா எதை வச்சு அவரு சண்டை போடுவாரு? இப்ப எதை வச்சு அவரே டைரக்டா வரமாட்டாருன்றீங்க, ரைட்டு. அப்ப அவரு கத்தி சண்டையில கத்தி வேணும், ஈட்டி வேணும், அம்பு வேணும், வில்லு வேணும். அதுவும் பண்ண மாட்டாரு. அதை வச்சு யூஸ் பண்ண மாட்டாரு. தாவீது சொல்றாரு. அப்படின்னா எதை வச்சு அவரு சண்டை போடுவாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அந்த நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் எப்படிப்பட்ட நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் அவர் என்ன யூஸ் பண்ண போறோம்னு தெரியும். சங்கீத புஸ்தகம் 24:8 படிப்போம். சங்கீத புஸ்தகம் 24:8. சாம்ஸ் 24:8. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையில் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. அப்ப கேட்கிறாரு, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் மைட்டி இன் த பேட்டில் அப்படின்னு ஆங்கிலத்தை போட்டுருக்கு. யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே அப்படின்னு போட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு பாடல் நீங்க கேள்விப்பட்டு, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வரி வரும், யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் என்று ஒரு வசனம், ஒரு வரி வரும். அதுதான் நம்ம தேவன். அந்த சேனையில் கர்த்தர், அந்த யுத்தத்தில் வல்லவர் ஜெயிக்கிறார். பாருங்க, நமக்காக ஒரு வக்கீல் ஒரு கேஸ் கோர்ட்ல வழக்காடுறாருன்னா, நம்ம அந்த வக்கீல் எப்படிப்பட்டவர், நல்ல என்ன படிச்சிருக்காரு, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை கேஸ் எடுத்து எடுத்திருக்காரு, எத்தனை சக்சஸ்ஃபுல் ரேட் என்ன, சக்சஸ் ரேட் என்ன, எவ்வளவு ஃபெயிலியர் ஆயிருக்கு, எவ்வளவு நம்பி கொடுக்கலாமா, அக்கம் பக்கம் நல்ல தரவா விசாரிச்சுட்டு தான் நம்ம போய் அந்த வக்கீல்கிட்ட போய் நம்ம கேஸ கொடுக்குவோம். அப்போ அவரே வந்து அப்படி இல்லாம அவரே வந்து, ஐயா நான் உங்களுக்காக வழக்காடினா கூட தெரியாம நம்முடைய வழக்கை அவர்கிட்ட நம்ம ஒப்புடைக்க மாட்டோம். ஏன்னா அவரை பத்தி நமக்கு தெரியல. அதே போல நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படி போரிடுவார், அவருடைய உள்ள ஆயுதங்கள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் அவர் நமக்கு செய்வார். நீங்க பாருங்க, இப்ப இன்னைக்கு செய்திக்கு முன்னாடி எங்க வீட்டுல பவர் இல்லை. அப்ப நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீ சேனையில் கர்த்தர், ஆஸ்க் யூ சென்ட் ஒன் ஏஞ்சல், ஒரு ஏஞ்சலை போய் எங்க பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாது, நீங்க போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா, அந்த லைன் வரணும், எனக்கு பவர் வரணும் அப்படின்னு சொல்லி வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல லைட் வந்துருச்சு. ஏன்னா நம்ம சொல்லணும், அந்த நமக்கெல்லாம் உதவி செய்ய பணிவிடை ஆவிகளாக இவங்க இருக்காங்க. நம்ம வந்து அவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்றது கிடையாது. பட் டைரக்ட்லி வி cannot ஆர்டர் த ஏஞ்சல்ஸ். we have to ask ஃபாதர். இயேசு நூலும் தேவனுடைய அவர் அனுப்ப கண்ணை காம்பார் போ அப்படின்னா ஒரு ஏஞ்சல் போயிடும். யூ கேனாட் டைரக்ட்லி கமாண்ட் ஏஞ்சல் கோ அப்படின்னு யூ கேனாட் ஆர்டர் த ஏஞ்சல் பை கமாண்ட், கிவிங் கமாண்ட். ஓகே ரைட். இப்போ வந்து பாப்பா 3 verses பார்க்க போறோம். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படி போரிடுவார், அவருடைய உள்ள ஆயுதங்கள் என்ன. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் வந்து ஈட்டியை வச்சும் வாழை வச்சும் அம்பு வச்சும் வில்லு வச்சும் சண்டை போட மாட்டாரு. அவரே டைரக்டா யுத்த காலத்துல வந்து ஒரு சேரட்ல போயிட்டு சண்டையும் போட மாட்டாரு. பட் அவருக்கு சில ஆயுதங்கள் இருக்கு, யுத்த ஆயுதங்கள் இருக்கு. அது என்ன என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியிலும் படைத்தார். அது தெரியும். ஆதியம் 1:16 பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அதை படைத்திருக்கிறார். ஆதியம் 1:9-10 சமுத்திரம், கடல் இதில் உண்டாக்கிட்டார். அடுத்தது தேவதூர்களை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு சாமான் உண்டாக்கணும், ஒரு கார்பெண்டர் அவன் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் சேர் ஒன்று பண்ணியிருக்கான்னா, அந்த சேரு, அந்த நாற்காலிக்கு உரிமையாளர் யாரு? அந்த தச்சன் தான். அதே போல ஒரு மண் பாண்டம் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ணியிருக்கான். அந்த ஃப்ளவர் வாஷ் வந்து யார் பண்ண? நான் தாங்க பண்ணேங்க. வெளியே வாங்க இல்லை இல்லை, நான் நான் என் கையால பண்ணது. அப்ப அவர் தான் ஓனர். அந்த பூச்சாடிக்கு ஓனர் யாரு? அந்த குயவன் தான். அந்த நல்ல சேருக்கு ஓனர் யாரு? அந்த கார்பெண்டர் தான். அதே போல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மில்கிவே கேலக்சி, சமுத்திரம், கடல், பறவைகள், மச்சங்கள், விலங்குகள் எல்லாத்துக்கும் ஓனர் யாரு? நம்முடைய தேவனாய கர்த்தர். அதனால அவர் பேர் என்ன சொல்ல, நான் ஃபவுண்டேஷன் போட்டுட்டே வரேன் பாருங்க. அதனாலதான் அவர் பேர் என்ன பண்ணும்? சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறோம். அப்போ இதெல்லாம் நான் ஓனரா இருக்கும் பொழுது நான் உண்டாகிற திங்ஸ் எனக்கு கீழ்ப்படியணும், ரைட்டா? அதே போல சேனையின் கர்த்தர் சொல்லும் பொழுது வான சேனைகள், பூமியில் உள்ள எல்லா சேனைகளும் அவர் சொல்லுக்கு கீழ்பட்டு நடக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. ஆகவேதான் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஏசாயா தெரிஞ்ச புத்தகம் 48:13 படிங்க. ஏசாயா 48:13. என் கரமே பூமியின் அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை
அளவிட்டது. அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். ஆமா பாருங்க. அப்பனா அவர் சொன்னாரு ஸ்டார் ஒரு பர்ட்டிகுலர் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் பேர் வச்சிருக்காரு. அப்ப அந்த ஸ்டார பேர் சொல்லி அழைக்கும்பொழுது, எஸ் சார்ன்னு சல்யூட் அடிச்சு வந்து நிக்கும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஐ அம் ரெடி டூ எக்ஸிக்யூட் யுவர் கமாண்ட். நீங்க சொல்லக்கூடிய கட்டளையே நிறைவேற்ற நான் தயாரா இருக்கேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு நிக்கும். அதான் சொல்றாரு, நான் கட்டளையிட நிற்கும். சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் கையில் உள்ள கொடுக்கப்பட்ட எல்லா ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா, வானம், பூமி, மேகம், கடல், காத்து, தேவதூதர்கள், ஒரு சின்ன கால் ராடு இதெல்லாம் கூட அவரு இது நம்ம ஊர்ல அது எல்லாமே அவருக்கு வந்து சேனைகள் கர்த்தர் சொல்லும்போது அவருக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த ஆர்மி அந்த 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 இராணுவங்களாக மாறிவிடுகின்றன. இப்ப சொன்னாரு நம்ம பார்த்தோம் இதுல இந்த இஸ்ரவேல் தேசத்தை சொல்லும் பொழுது அவர் சொன்னார்ல யாத்திராகம் 14:13 நீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று நம்ம பார்த்தோம். இந்த இஸ்ரவேல் இந்த யுத்தத்தை செய்ய வேண்டியது என்ன? ஏதாவது ஹெல்ப் செஞ்சாங்களா? ஆண்டவர் நீங்க இப்ப சண்டை போட சொல்லிருக்கீங்க, நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா சொல்லுங்க, அதை எதாவது பண்ணட்டுமா, ஏதாவது இப்ப செங்கல்ல பிடிக்கிறீங்க, நாங்க வந்து கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் தள்ளி விட்டுமா, அப்படி ஏதாவது பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்க சும்மா நில்லுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ அங்க 2 ப்ராமிஸ் கொடுக்காரு. அவங்க நிக்க சும்மா கை கட்டி வாய் பத்தி ஏதும் பேசாம நிக்கணும். நாங்க என்ன ஒரு தப்பா நான் அங்க போய் கும்பிட்டிக்காய் சாப்பிடுவேன் அதெல்லாம் பத்தி பேசாத, பேசாம நில்லு, உனக்கு ரட்சிப்பை பாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இந்த அமைதியா இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வந்து 2 பிளெஸிங் நான் தரேன். நீ அமைதியா இருக்கும் பொழுது என்னுடைய பராக்கிரமத்தினால உனக்கு ரட்சிப்பு, அதாவது விடுதலை, மீட்பு தருவேன். அண்ணன் வந்து இன்னைக்கு பாக்குற பார்வோன் எகிப்தியரை பாக்குறீங்களா, இனிமே நீ பார்க்கவே மாட்டேன். உனக்கு மீட்பு, அவங்களுக்கு அழிவு என்று அவர் சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு தான் சொல்றாரு, யாத்திரா புஸ்தகம் 2 ப்ராமிஸ் சொன்னேன். டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பாண்டேஜ், விடுதலை, மீட்பு. 2வது வந்து அந்த எதிரிகளை இனி பார்க்க மாட்டேன், அழிவு. இப்ப இந்த ப்ராமிஸ் கொடுத்து எப்ப கொடுக்குறாருன்னா, அந்த பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து நெருங்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் ப்ராமிஸ் அவங்களுக்கு கொடுக்கிறார். சேனையை கர்த்தர் அவர் கொடுக்கிறார். யாத்திரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19, 22 படிக்கும் பொழுது, யாத்திரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19, 22 படிக்கும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம். 19 படிக்க அப்பொழுது இல்ல 19 படிங்க 19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர், தூதன் ஞாபகம் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் வந்த இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர் பின்னால் நடந்த மேகம். 3வது அடுத்த வசனம், அது எகிப்திய சேனையையும் இஸ்ரவேல் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவர் நடுவில் இருந்து வந்தன. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவு வெளிச்சமாக்கிட்டு. 21 படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தில் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர் இடதுபுறத்திலும் அவர் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. மதிலா என்னது? வால், ஒரு சுவர் மாதிரி நின்றுருக்கு. அடுத்து 22 படிச்சிட்டீங்களா? 21 படிச்சீங்களா? 21. மோசே தன் கையை சமுத்திரத்துக்கு நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்று, காற்று பாத்தீங்களா, சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இப்ப பாருங்க, இப்ப இதுல வந்து நம்ம பார்க்க ஒரே ஒரு மேகம் தான். ஒரு மேகம் அது எகிப்தியருக்கு இருட்டாகவும் இஸ்ரவேலுக்கு வெளிச்சமாகவும் இருந்தது. ஒரே மேகம். அதே ஒரே கடல் இஸ்ரவேலுக்கு அழிவையும் எகிப்தியருக்கு அழிவையும் இஸ்ரவேலருக்கு ஒரு பாதுகாப்பையும் மீட்பையும் விடுதலையும் கொடுத்தது என்று பார்க்கிறோம். தேவதூதன் முன்னாடி போயிட்டு இருந்த தேவதூதன் பின்னாடி வந்துட்டாப்ல. இஸ்ரவேல் சேனைக்கும் எகிப்திய சேனைக்கும் பின்னாடி வந்துட்டாப்ல, நடுவுல வந்துட்டாப்ல. அதே போல முன் சென்ற மேகம் பின் வந்துருச்சு. அப்ப பின்னாடி யார் இருக்கா? இஸ்ரவேல் சேனைக்கு பின்னாடி தேவதூதனும் மேகமும் இருக்கு. அப்புறம் கர்த்தர் என்ன பண்றாரு? மோசே கோலை கீட்டின முழுது கீழ்காற்று. அந்த காற்று யாரு? தேவனுடைய ஆர்மியில் ஒண்ணுதான் காற்று. அது வீச செய்து ஜலத்தை யார் உண்டுன்னா, ஜலத்துக்கு ஓனர் யாரு? தேவன், யாவே. அப்போ அந்த ஜலம் பிரிந்தது. அந்த ஜலத்தை மதிலா நிற்க வைத்தது யாரு? யாவே. அப்ப அந்த மாதிரி இதுல இந்த சேனையின் கர்த்தர் தன் கிரியேஷன் தான் உண்டாக்கினவைகளை வைத்து
இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டார். அறிவிலிருந்து காப்பாற்றினார். இஸ்ரவேல் ஒரு சின்ன துரும்பு கூட பண்ணல. இந்த கல் எடுத்து அங்க கூட போடல. அதாவது நீங்க சும்மா இருங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் சொன்ன, கர்த்தர் டைரக்டா வந்து எவ்வளவு இறங்கி பண்ண மாட்டாரு. அவருடைய சேனைகளை கண்கள் கட்டளையிட நிற்கும். ஒரு கட்டளை கொடுத்தாலும் எல்லாம் வந்து இறங்கிடுவாங்க அப்படி. அப்ப வந்து வெளியே இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இதுல பியூட்டிஃபுல் என்னன்னா, அந்த இந்த கிரியேஷன்ல இந்த இந்த அவருடைய கிரியேஷன்ல கிளவுடு மேகமும், கடல் மேகம், கடல், தேவதூதர், விண்டு, இதுதான் அது அந்த அந்த பெரிய விடுதலைக்கு காரணமாக அமைந்த சேனைகள் என்று பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா 2 different climate condition prevail in that place. சங்கடலை பிரிச்சுட்டாங்க, பிரிச்சு மக்கள் நடக்கிறாங்க. ஆனா வசனம் என்ன போட்டிருக்கு? வெட்டாந்தரையில் நடந்தார்கள் போட்டிருக்கு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் அந்த வந்து என்ன இருக்கு, அந்த தண்ணி வந்து மதில் மாதிரி நிக்குது. அப்ப மதில் மாதிரி நிக்கணும், அது உறையணும். அப்ப தண்ணி உறையணும் என்ன ஆகுதுன்னா, லெஸ் தென் 0 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கணும். அப்ப 0 டிகிரி டெம்பரேச்சர் கீழே இருந்தா தான் தண்ணி உறையும், ஐஸாக மாறும். அப்ப ஐஸாக மாறணும்னா அந்த கண்டிப்பாக அந்த மணல்ல கொஞ்சம் ஈரப்பசை இருந்துதான் ஆகணும். அதோட வரக்கூடிய ஈரப்பசை, அந்த டேம்ப்னஸ் சொல்லக்கூடிய அந்த ஈரப்பசை அந்த மணல்ல இருக்கும். ஆனா இங்க வசனம் கிளியரா போட்டு, வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள், இரு பக்கமும் ஜலம் மதிலை போல நின்றது அப்படின்ட்டு. அப்போ ஒரே டைம்ல 2 different climatic condition be prevailing. Because why? Because of யாவே ஜபவத், சேனையின் கர்த்தரால் செய்த காரியம் ஒரு அற்புதமாக நடந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தட் இஸ் a work of சேனையின் கர்த்தர். ஹல்லேலூயா. இது ஒன்னாவது ஒரு ஏதாவது மைண்ட் பாக்லிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை சேனையின் கர்த்தர் அவன் தன்னுடைய ஜனங்களுக்காக பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்ப 2வது நம்ம பார்க்கும் பொழுது சில வசனங்களை நான் காமிக்க விரும்புகிறேன். பார்த்துட்டு அடுத்ததுக்கு நம்ம போலாம். சங்கீத புஸ்தகம் 33 படிங்க. சங்கீத புஸ்தகம் 33. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ரைட், இதை பார்த்தீங்க. சர்வ சேனையும் கர்த்தர் தான் உண்டாக்கினார், அவர் தான் அதுக்கு ஓனர். 2வது நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனையும் சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். அதை நான் ப்ரூவ் பண்றேன். அடுத்த எரேமியா 31:35 படிங்க. எரேமியா 31:35. சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரவு வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவராகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். அப்ப அது நம்ம ஆதியம் 1:1 பார்த்துட்டோம். ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் படி சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அந்த எரேமியா 30:30 மறுபடியும் போடுங்க. சூரியனை பகல் வெளிச்சத்திற்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரா வெளிச்சத்திற்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்றும் நாமம் உள்ளவராகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். அப்படி இங்க பாருங்க, இதுல போட்டுருக்குது, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவருமான சேனை கர்த்தர். அப்படின்னா நான் சொன்னேன், அவர் கொயர் மாஸ்டர் சொன்ன கையில் ஸ்டிக் வச்சிருக்காரு. ஒரு சின்ன தூக்கும் பொழுது அலைகள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சீஷோர் நிற்கும் பார்க்குறோம். அலைகள் வந்துட்டு திரும்பி போயிடும், ஒரு லைனுக்கு அப்புறம் தாண்டாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுதுன்னா சுனாமி வந்துடுது. அந்த அலைகள் பேக்ல போயிட்டு அவர் ரொம்ப தூரம் உள் வாங்கிட்டு அப்புறம் பெரிய அலை மாதிரி வந்துடுது. அதான் இங்க சொல்றாரு, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனை கர்த்தர் என்ன நாமம் உள்ளவராகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். அது எதை எம்பசைஸ் பண்றாரு பாருங்க, அந்த மட்டும் மிஞ்சி வராது என்று சொல்லுகிறவரும் அவர் தான், சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் அவர் தான். ஏனென்றால் அவர் தான் அந்த கடலுக்கு ஓனர், அவர் தான் சிருஷ்டி கர்த்தர், அவர் தான் பண்ணியிருக்காரு. அதுதான் அவர் பேரு சேனையின் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் சங்கீதம் 103:19-21 வரைக்கும் படிப்போம். சங்கீதம் 103:19-21. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். 21 கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். இது கிளியரா சொல்லிட்டேன். இப்ப அவரு தான் ஓனர். ஏஞ்சலிக் ஹோஸ்டுக்கு அவர் தான் ஓனர் என்பதை எம்பசிஸ் பண்றதுக்காக இந்த வசனங்களை எடுத்துறேன். அப்ப சங்கீதம் 147 எடுங்க. சங்கீதம் 147 அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒன்னு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நேம்ஸ் ஆஃப் காட் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதுல எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. He determines the number of stars in the sky. இவ்வளவு ஸ்டார்ஸ் தான் இருக்கணும் இந்த கேலக்சில, வானத்துல இத்தனை ஸ்டார்ஸ் தான் இருக்கணும் அவர் டிட்டர்மின் பண்ணிட்டாராம். பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காராம். அமேசிங்ல. இந்த தேவனை தான் நீங்களும் நானும் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட டிட்டர்மின் பண்ணார். இத்தனை லட்சம் ஸ்டார்ஸ் தான் இங்க இருக்கணும் இந்த கேலக்சின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அந்த ஸ்டாருக்கு அந்த பேர், இந்த ஸ்டாருக்கு இந்த பேர், ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்றாரு. அதான் கட்டளை நிற்கும் சொல்லாவும் கட்டளை நிற்கும். கூப்பிட்டவனா ஒவ்வொன்று பேர் அழைக்கிறாரு. பேரை சொல்லி கூப்பிடும்போது எஸ் சார் வாட் கேன் யூ டூ பண்ணி நிற்குதுங்க ஒவ்வொரு ஸ்டாரும். ஏன்னா நட்சத்திரத்துக்கு ஓனர் யாரு? சேனைகளின் கர்த்தர். அதான் சொல்ல வர. அப்போ அவரு அந்த மாதிரியான தேவன் தான் நம்ம இன்னைக்கு நீங்க நானும் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். நமக்காக எது வேணா செய்வாருங்க அவரு. பாருங்க, ஒரு இன்சிடென்ட் இன்னும் படிக்கிறேன். அப்ப 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் கொஞ்சம் விரைவா சொல்றேன். 2 ராஜாக்களின் 21. அது ஃபுல்லா படிக்க வேண்டாம். எசேக்கியா ராஜா வந்து ஸ்டிக் ஆயிட்டாரு, படுத்து கிடக்காரு. இப்போ வந்து என்ன பண்றாரு, இன்னைக்கு அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா, நீ போய் சொல்லுப்பா அவன்கிட்ட, எப்பா நீ வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட, நீ மறிச்சு போய் சொல்லு அப்படின்ட்டு. இவன் வந்து எசேக்கியா வர்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜா பார்த்து, அப்பா ஐயா நீர் வந்து வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று காலில் வேதனை இருக்கு, அது புண்ணு இருக்கிறதுனால பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீ போ அப்படின்னா அவன் உடனே சோத்து பக்கம் திரும்பி அழுகுறான். ஆண்டவரே உமக்கு உண்மையாக உமக்கு நேராக உத்தமம் நடந்தது, நீ பார்த்து நடந்திருக்கான்ல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதாவது கொஞ்சம் நாட்களை அவன் போயிடுவான் செத்துருவானுங்கிறதுக்காக அழுது வாய்ஸை நீட்டி கொடுங்க, சரி நம்ம சுகம் இல்லாட்டி போடுறோம், அப்படி ஆயுசாவது உயிர் இருக்குமே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவனை கேட்டது, எனக்கு இந்த ஆயுசை நீட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து உனக்கு நீ கேட்டதுனால நான் உடனே சொல்றாரு, அவன் ஏசியா தீர்க்கதரிசி நடுமுற்றத்துக்கு போறதுக்குள்ள ஆண்டவர் பார்த்து வந்து நீ போய் சொல்லு, அவன்கிட்ட போய் சொல்லு, நான் அவனுக்கு அவன் அழுகையை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், அவனை குணப்படுத்துவேன், 3ஆம் நாள் எழுந்து அவன் ஆலயத்துக்கு வருவான் என்பது அவனுக்கு சைனு. அதோடு கூட அவன் கேட்காத அவன் ஜீவனை அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜா கையில இருந்து நான் அவனை வீட்டு விடுதலை ஆக்குவேன், அந்த என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இந்த தேசத்தை நான் பாதுகாப்பேன் என்று நிறைய ப்ராமிஸ் கொடுக்காரு. அவன் கேட்டது, ஐயா ஏதாவது ஆயுஷ் நீட்டி கொடுக்கதான் கேட்டாரு. அவரு ஆண்டவர் என்ன சொல்றாரு, சேனையின் கர்த்தர் ஆயுஷ் நீட்டது மட்டும் இல்லாம நோய் குணமாகும். நோய் குணமானதுக்கு என்ன சாட்சினா 3ஆம் நாள் நீ ஆலயத்துக்கு வந்து என்னை தொழுது கொள்ள வருவேன், அது மட்டும் அசிரியா ராஜாவிலிருந்து நான் தேசத்தை விடுதலை ஆக்குவேன், அது மட்டும் இல்லாம இந்த நாட்டை இந்த தேசத்தை நான் பாதுகாப்பேன் என்று தேவன் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்ப ஏசேக்கியா வந்து சொன்ன உடனே அப்போ அவன் கேட்கிறான், இப்ப நான் ஹீலிங் ஆயிடுவேன் சொன்னீங்களே ஐயா, அப்போ இதுக்கு வந்து என்ன சைன் தருவீங்க அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் இது ஏசாயா கேட்காரு, சரி உனக்கு என்ன வேணும் சைன் சொல்லு, அந்த 10 பாகம் முன்னாடி போகணுமா 10 பாகம் பின்னாடி வேணுமான்னு கேட்கிறாரு. இவன் யோசிக்கிறான், 10 பாகம் ஈஸியா டக்குன்னு திருப்பி போயிடலாம், 10 முன்னாடி போயிருமே ஈஸி தான், அதனால அப்படி வேண்டாம், எனக்கு 10 பாகம் பின்னாடி போகணுன்றாப்ல. ஆகாஷ் என்ற சூரிய கடிகாரத்துல அந்த நிழல் வந்து 10 பாகம் பின்னாடி, இப்போ 10 degrees கோ பேக்வர்ட்ஸ் அப்படின்ட்டு. உங்களாம் தெரியும் சூரியன் அது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியன் சுற்றி வருகிறது என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப சுற்றுகிற பூமியானது அது நின்று 10 பாகம் திரும்பி வரணும்னா சட்டன ஃபார்வர்டில் போயிட்டு வர முடியாது. எப்படி வண்டி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரிவர்ஸ் எடுக்க முடியாதோ, நியூட்ரல் கொண்டு வந்து திரும்பி ரிவர்ஸ் எடுக்கணும். அதே போல சுத்தி கொண்டு இந்த பூமியானது நின்று 10 பாகம் பின்பக்கமாக திரும்புகிறது. அப்ப எப்படி திரும்புகிறது? இது பூமிக்கு ஓனர் யாரு? சேனையின் கர்த்தர் பூமிக்கு ஓனர்.
அவர் சொன்ன உடனே பூமியை காமிக்கிறாரு, ஜப்பா 10 டிகிரி பின்னாடி போ அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா அந்த 10 டிகிரி இந்த ஷேடோ அந்த சன்டைல் வென் 10 டிகிரி பேக்வர்ட் அஸ் எ மிரக்கல். அதோனை ஜவத் ஷேடோ அதோனை ஜவத் brought the shadow 10 degree backward by which it gone down in sundial of Agas. அப்போ இதை பார்க்கும் பொழுது இந்த மிரக்கலை ஒரு சாதாரண ஒரு ராஜாவுக்கு அப்படி பண்ணவர்னா, இன்னைக்கு how much more நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்க கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொன்னாரு. உங்களை நேசிக்கிறாரு. அதனாலதான் நீங்க கேட்கிற கருத்து அவர் எவ்வளவு how much more செய்ய மாட்டார். ஏன்னா நீங்களும் எசேக்கியா ராஜா பிள்ளை கிடையாது. நீங்களும் நானும் இயேசு ரத்தத்தை கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும். ரெண்டாவது உடன்படிக்கை சுதந்திரவாளியா இருக்கும். அதை மறக்க கூடாது. we are all covenant partners, covenant children. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நானும் அவரை நோக்கி கேட்கும்போது how much more you will help us, கண்டிப்பாக செய்வாரு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதான் இப்ப நான் சொன்னேன், இந்த பூமிக்கு ஓனர் யாரு? தேவன். அவர் கொயர் மாஸ்டர் சொன்ன பூமி காட்டின உடனே என்னாச்சுன்னா அந்த பூமி டக்குன்னு ஃபார்வர்டா போயிட்டு நின்று ரோஸ்ல வந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இது எர்த்லி ஹோஸ்ட், ஹெவன்லி ஹோஸ்ட்ல ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வரைக்கும் நம்ம பார்ப்போம். அது யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் வருகிறது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கானான் தேசத்துல போய் சுதந்திரிக்க போறாங்க. அந்த நேரத்துல ஒரு பகுதி ஏவியர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் கிபியோன் தேசத்தார் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த எரிக்கோவுக்கும் ஆய்க்கும் இந்த இஸ்ரவேல் செஞ்ச காரியத்தை பார்த்து பயந்து எங்க நம்மளே கொண்டு போடுவாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தந்திரமான யோசனை பண்ணி எங்கேயோ தூரத்துலேருந்து வர்ற மாதிரி பழைய ட்ரெஸ்ஸை போட்டு, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டு, பூசணம் போட்டு அடையையும் வத்தலையும் வச்சுட்டு, பிஞ்சு போன செருப்பு போட்டு ஐயா நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம், நீங்க எரிக்கோவுக்கும் ஆய்க்கும் செய்த காரியங்களை கேள்விப்பட்டோம், எங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாம, கர்த்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணாம டக்குன்னு சொல்லி யோசுவாவும் ஜனங்களும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அடுத்த வசனத்தை போட்டுருக்கு. அப்பதான் தெரியுது, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவங்க பக்கத்துல தான் வசிச்சுட்டு இருக்காங்க. என்னமோ ரொம்ப தூரம் நடந்த மாதிரி நம்மகிட்ட ஏமாத்திட்டானுங்க தெரிஞ்ச உடனே அவங்க இஸ்ரவேலுக்கு அவங்க மேல் கடும் கோபம் வந்துருச்சு. அப்போ அந்த பிரபுக்கள் சொல்றாங்க, இல்ல அவங்க நம்மளோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, அது உடன்படிக்கை நம்ம ஹானர் பண்ணி தான் ஆகணும், அவங்க ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இன்னும் அவங்க தண்ணி நம்ம ஒரு வாழ்நாள் முழுது நமக்கு அடிமைகளாக, ஏமாத்தின நிமித்தமா அடிமைகளாக தண்ணி எடுக்கும், விறகு ஓட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல 5 ராஜாக்கள் இந்த கிபியோனுக்கு எதிராக வர்றாங்க. அவனை கொன்ன அந்த கிபியோன் எதை பிடிக்கணும், கிபியோன் சிட்டி ராயல் சிட்டி அழைக்கப்படுகிறது. அந்த காலத்துல கிபியோன் சிட்டிங்கிறது ஒரு நல்ல சிட்டி போல தெரியுது. அது இட்ஸ் கால்ட் அஸ் ராயல் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பட்டணத்தை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது இவங்க சொல்லி அனுப்புறாங்க யோசுவாட்ட, யோசுவா ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க, தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லும் பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனம் அப்ப சரி போகக்கூடாதுன்னா கூட அப்போ அந்த இஸ்ரவேல் பிரபுக்கு சொல்றாங்க, கவர்னன்ட் பண்ணிருக்கோம், உடன்படிக்கை பண்ணிருக்கோம், நம்ம போய் தான் அவங்களை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க. போய் சண்டை போடும் பொழுது இந்த டைம் போயிட்டே இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, பெரிய பெரிய கற்களை வானத்திலிருந்து போடுறாரு, போட்டு அதுல பாதியதே கொன்றாரு. அவர்கள் பெத்ரோலிருந்து இறங்குகிற வழியே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டு போட்டவர்களை காட்டிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக விழுந்தார்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஹேல்ஸ்டோன் ஆங்கிலத்தை போட்டிருக்கு, ஹேல்ஸ்டோன் ஃபெல் டவுன் ஆன் தம். அப்போ அது ஒவ்வொன்றும் பெரிய பெரிய ஒரு கல் சத்து போன சின்ன கல் கிடையாதுங்க, பெரிய கல்லா இருந்திருக்கும். அதனால ஒருத்தர் கல் டமால் தள்ளு வந்து மண்டை உடஞ்சி செத்து போயிருப்பான், அப்படி செத்துருப்பாங்க. அப்போ இந்த வாஸ் கெட்டிங் இன்டென்சிஃபைடு. அப்போ என்ன கொஞ்சம் யோசிக்கிறான், கொஞ்சம் டேட் லைட் இருந்தது நல்லா இருக்குமே, அப்போ டே லைட் இருந்தால் மக்கள் சண்டை போட்டு வின் பண்ணிடுவாங்களே, சூரியன் மறைய போதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், ஆண்டோட பேசிக்கிட்டு அவன் சொல்றான், சரி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவன் கமாண்டடியோ, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்காரு யோசுவாவோட. அப்ப யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எகிப்து தேசம் வரும் பொழுது மோசையோட உடன்படிக்கை பண்ண ஆண்டவர் மோசைக்காக வேண்டி மோசை கை நீட்டின உடனே செங்கடலை பிடிச்சாரு,
பிடிச்சு இஸ்ரவேலை வெளியே கூட்டு வந்தார். அதே போல இப்ப என்னோட உடன்படிக்கை, இப்ப நான் மோசோட இருந்தது போல உன்னோட இருப்ப சொல்லியிருக்காரு. அப்ப என் கூட இருக்கிற என்ன சேனையும் கர்த்தர், அப்ப என் மூலியமாக இப்ப காரியங்களை செய்யலாமே. அப்ப அவருக்கு செஞ்சவர் எனக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார் என்று விசுவாசித்து அவன் காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான்? தென் யோசுவா தேவனுடைய பேசிட்டு அவன் என்ன சொல்றான்? எல்லா இஸ்ரவேலும் கேட்காம சொல்றான். அந்த 12 10 12 போடுங்க, 12 13 போடுங்க, யோசுவா 10 13 போடுங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்களுக்கு சத்துருக்கள் நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேனு புத்தகத்தில் எழுதியிருக்கிறது இல்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவழிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. பாருங்களேன், அப்படியே என்ன ஆகும்? அப்படி நிக்குது. சூரியன் நடுவானது நிக்குதுன்னா பூமி சுத்தல. கரெக்டா? பூமி சுத்தினா தானே சூரியன் போகுது, பூமி நிக்குது. அப்ப இங்க படிக்கிறது, சன் ஸ்டாண்ட் ஸ்டில் ஓவர் கிபியோன் அண்ட் மூன் இன் த வேலி ஆஃப் அஜலோன். So the sun stood still and the moon stopped till the people have revenge upon their enemies. உடன்படிக்கை கனம் பண்ணிக்கிற தேவனாய் கர்த்தர் மோசேக்கு சொன்ன உடன்படிக்கை கூட இருந்து செங்கடலை எப்படி பிரித்தாரோ தன்னுடைய சேனைகளை வைத்து, அதே போல யோசுவாவுக்கு சொன்ன உடன்படிக்கையை அதை ஹானர் பண்ணி அப்ப பாக்குறாரு, நீ யோசுவா நீ கிபியோனுக்கு பண்ண உடன்படிக்கை நீ ஹானர் பண்ணல, அவங்க ஏமாத்தாலும் பரவாயில்ல, பண்ண உடன்படிக்கை நீ ஹானர் பண்ணி அதுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்காக நீ இப்ப சண்டை போட போனில்ல, அதுக்காக அதே போல இப்ப நான் உன்னோட பண்ண உடன்படிக்கை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பி ஸ்ட்ராங்னு சொன்னேன்ல. இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன பண்றேன்? நீ சொல்லு, 3 சூரியன் 10 நிக்க சொல்லு, சந்திரன் 10 நிக்க சொல்லு, நிக்கும். அப்படி அவங்க சண்டை போட்டு வின் பண்ணிடுவீங்க என்று சொல்லி அவங்களுக்கு யோசுவா மூலமாக பெரிய காரியத்தை அங்கு செய்யறார் பார்க்கிறோம். அப்போ all these things on the land Joshua took at one time because the Lord God fought Israel, for the Lord God of Israel fought for Israel. யாவே சபவத், இந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்படுகிற தேவனாய் கர்த்தர் அவங்களுக்கு வின் பண்ணிற வெற்றியை கொடுத்தார். இப்ப நீங்க பார்க்கும் பொழுது எங்க போட்டுக்குன்னா, அந்த யோசுவா 10:14 கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அதே போல 10:42 யோசுவா 10:14 யோசுவா 10:40 கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். என்ன பண்ணினாரு? அவர் இறங்கி அவங்க அந்த குரூப்போட சேர்ந்து கேரட்ல போய் சண்டை போட்டாரா? இல்லைங்க. எப்படி? யோசுவா 10:10 என்ன பண்ணி கர்த்தரோ அவருடைய இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். என்ன கலங்க பண்ணார்? ஏதோ பயத்தை கொடுத்துட்டாரு. அந்த ஆர்மி இஸ்ரவேல் ஆர்மிக்கு முன்னாடி நிற்கும் பொழுது ஒரு பயத்தை கொடுத்தாரு, கலங்கிட்டாங்க. கலங்கி ஓடுறாங்க. ஓடும் பொழுது யோசுவா 10:11 என்ன போட்டுன்னா 10:11 என்ன போட்டுக்குன்னா, கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமா இருந்தார்கள். So the question is, who fought this battle? யார் இந்த யுத்தத்தை செய்தது? யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் என்று பாடல் பண்ணல. யார் இந்த யுத்தத்தை செய்தது? இந்த யுத்தத்தை செய்தவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை தான் நீங்களும் நானும் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இது முதலாவது எசேக்கியா ராஜாக்காவது பார்க்கும்பொழுது பூமி, இதுல பார்க்கும் பொழுது சூரியனும் சந்திரனும், யாரு இது யோசுவா கதையில சூரியனும் சந்திரனும் இது நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நட்சத்திரங்களை குறித்து ஒரே பார்த்து நம்ம முடிச்சிடலாம். அந்த ஹெவன்சி செலஸ்டியன் சொல்லக்கூடிய வானத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம், வானத்துல ஏகப்பட்ட நட்சத்திரம் நான் சொன்னேன். he determined the number of stars to be on the galaxy. எத்தனை ஸ்டார் இருக்கோ 3 பேர் வச்சிருக்காரு. அதுல ஒரு ஸ்டாரை பத்தி, ஒரு நட்சத்திரத்தை பத்தி நான் பேச விரும்புகிறேன். அப்போ ஜீசஸ் பெத்லஹேம்ல பிறக்கிறார், யூதேயாவில் பெத்லஹேம்ல இயேசு பிறக்கிறார். அப்போ பிறக்கும் பொழுது அந்த during the time 70 நாட்களில இயேசு பிறக்கிறார். கீர்த்தி சேர்ந்து யானைகள் வர்றாங்க. எப்படி வர்றாங்க? அவங்களுக்கு வழிகட்ட, அங்க ஆங்கிலத்துல போட்டிருக்கு, where is the one who has been born king of the Jews, we saw his star. We saw the star போடல, we saw his star, his HIS. தமிழ்ல என்ன பண்ணி கொஞ்சம் பாருங்க, மத்தேயு 2:2 காட்டுங்க. மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜா பிறந்திருக்குவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை, கிழக்கிலே நட்சத்திரம் போட அவருடைய நட்சத்திரம். அப்ப ராஜா, யூதர் ராஜாவை இயேசு கிறிஸ்துவோட நட்சத்திரம். அப்ப அந்த நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்ப அந்த நட்சத்திரம் தான், அதுதான் அவங்களை கொண்டு கூட்டிட்டு வருகிறது. அதே போல 2:7 மத்தேயு 2:7 படிங்க. மத்தேயு 2:7
அப்பொழுது ஏரோது சாட்சிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காரியத்தை குறித்து அவர்களை திட்டமாக விசாரித்து, அப்ப எப்ப நட்சத்திரம் வந்தது என்ன டீட்டெயில் கேட்கிறாங்க. 2:9 படிங்க. 2:9 ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிடைக்கல கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து அப்போ 2:10 படிங்க. 10:2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை, யார் நட்சத்திரத்தை, அவருடைய நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம், பாருங்க, மிகுந்த ஆனந்த, எக்ஸீடிங்லி கிரேட் ஜாய், ஆனந்த சந்தோஷம் அடைந்தால் பாருங்க. அப்போ சேனையில் கர்த்தர் தன்னுடைய ஒரு நட்சத்திரத்தை அனுப்பி அந்த கீழ்த்திசை ஞானிகளை கொண்டு வரது. எங்கேருந்து வராங்கன்னு தெரியல, கீழ்த்திசை போட்டிருக்கு, எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது நமக்கு. அங்கே இருந்து டிராவல் பண்ணி ஆல் த வே நட்சத்திரத்தை கைட் பண்ணி கொண்டு இந்த வழியா போங்க, இந்த வழியா போங்க, கொண்டு வந்து பெத்லஹேமுக்கு கொண்டு வந்து, எருசலேம் கொண்டு வந்து தேவனை பிறந்த குழந்தை இயேசுவை, அந்த இயேசுவை பார்க்க வழிபட கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு இதோட இந்த சீரிஸ் முடிக்கிறோம். அடுத்த இன்னொரு தடவை பார்க்கலாம் இது குறித்து. நான் சொன்ன ஏற்கனவே, தேவ ஜனங்களாகிய நாம் வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ நீங்க நினைக்கலாம், இதுல வந்து பழைய ஏற்பாடு நடந்ததுங்க, புதிய ஏற்பாடு அது மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பார்க்கலாம். இப்போ என்னன்னா, பழைய ஏற்பாடு நடந்தாலும் அவங்க எல்லாம் கவர்னன்ட்டுக்கு உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவங்க. நம்ம வந்து உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டு பிதாவை தேவன்ல இயேசு உன்னதத்தில் அவரோடு கூட நம்ம இயேசுவோட பிதாவை தேவன் அவர் வலதுபதி இயேசு கிறிஸ்து, அப்புறம் நம்மள வருஷம் உட்கார்ந்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாவது உடன்படிக்கை, இப்ப ரத்தத்தால் உடன்படிக்கை நிவர்த்தி பண்ணியிருக்காரு. we are covenant partners, not only that we are children of God. என் பிள்ளை என்கிட்ட கேட்டா நாங்க செய்யாம இருப்போம். அதே போல சேனையில் கர்த்தர் சொல்ல, அவருக்கு அவருடைய டிஸ்போசல் ஏகப்பட்டது இருக்கு. அப்படிங்கும் நான் கேட்க முடியாது, எனக்கு செய்யாம இருப்பாரா? அப்ப நீங்க, நான் சொன்ன ஒரு லாயரை பத்தி சொன்னேன், ஒரு கேஸ் ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறது முன்னாடி அந்த லாயர் எப்படிப்பட்டவர், சக்சஸ் ரேட் என்ன எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம கொடுக்குறோம். அதே போல நீங்க நான் போய் இந்த விஷயத்தை என் தேவன்கிட்ட சொல்லுவேன், அப்படி எனக்கு கண்டிப்பாக செய்வேன் விசுவாசத்தை நம்ம வரணும். உடனே கொஞ்சம் டிலே ஆயிருக்கலாம். ஏன்னா அப்ப அந்த யோசுவா பாருங்க, சண்டை போட்டுட்டு தான் இருக்கான், உடனே வெற்றி வரல. டாய்லிங். ஆனா எண்டில் என்ன வெற்றி வந்தது. தேவன் நிறைய செஞ்சதுனால பெரிய வெற்றி பெற்றாங்க. இன்னும் நம்ம அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது எப்படி காரியங்கள் நடக்க, ஒரு பல இதுங்க ஆண்டு யூஸ் பண்றாரு. சேனைக்கு வந்து பல காரியங்கள் யூஸ் பண்ணி வெற்றி கொண்டு வர்றாரு. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த காரியங்களை நீங்க இந்த ஸ்கிரிப்சர்ஸ் நோட் பண்ணிருந்தீங்கன்னா, ஜஸ்ட் கோ பேக், அந்த டைம் எடுத்து அதை கோத்ரு பண்ணுங்க. கோத்ரு பண்ணும் பொழுது இப்படிலாம் ஆண்டவர் நம்ம பண்ணியிருக்காரு, இதெல்லாம் செய்திருக்காரு, அப்படின்னா எனக்கும் அவர் செய்வார் என்று நீங்க அறிஞ்சுக்கணும். அவரை பத்தி இன்னும் அதிகமாக அறியணும். தேவ ஜனமாகிய நாம் எதை யாரை அறிஞ்சிருக்குதான் முக்கியம், எதை அறிஞ்சிருக்கணும் முக்கியம் இல்லை. ஸோ ஏகப்பட்ட நியூஸ் காதில் பொம்பாடி பண்ணிக்கிட்டே இருக்கு. காலையில் தான் மொபைல் தான் ஏகப்பட்ட நியூஸ் வருது. அதெல்லாம் பார்த்து டோன்ட் கெட் டிஸ்கரேஜ், பட் யூ நோ whom you believed. அவர் என்ன செய்வாரு, அவருடைய தன்மைகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன பாருங்க. ஒரு டைமண்ட் இருக்கு. இந்த டைமண்ட்ல வந்து பட்டை திட்டி இருக்கும். சொல்லுவாங்க. ஒவ்வொரு பட்டையா இருக்கும். ஒரு பட்டையில வந்து ப்ளூ கலர் இருக்கும், ஒரு பிங்க் கலர். நான் ப்ளூ கலரே பார்த்துருந்தேன்னா நான் என்ன சொல்லுவேன், கிரண் பால் கேட்டா நான் என்ன சொல்லுவேன், இது ப்ளூ டைமண்ட் சொல்லுவேன். அப்போ இன்னொருத்தர் வந்து இப்போ வந்து அட்மின் இருக்காரு, அவருக்கு காமிச்சோன்னா அவர் பார்த்து பிங்க் கலர் தெரியுதுன்னா அந்த டைமண்ட், அவர் பிங்க் டைமண்ட்னு சொல்லுவாரு. அப்போ இந்த பட்டை திட்டப்பட்ட வயதுல ஒவ்வொரு கலர் காமிக்குது. ஆனா ஒரு வைரம் தான், பல வைரங்கள் ஒரு வைரம் தான், அதுதான் யாவே. ஓகே, ஒவ்வொரு பட்டை ப்ளூ கலர், பிங்க் கலர், அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் எல்லாமே அவருடைய பல குணாதிசயங்கள். அது ஜகவா ஜாயரா, ஜகவா ஷாலம், ஜகவா ஷம்மா, ஜகவா ரபேகா, ஜகவா நிசி, ஜகவா சிட்கேனு அப்படிங்கிற கூட ஒவ்வொரு பட்டைகள். அதை தான் நம்ம புரிஞ்சு டைம் எடுத்துக்கணும், இன்னும் பார்க்கணும். இந்த யாவேக்கு இவ்வளவு பட்டை, இவ்வளவு இது வெளிப்படுத்துதா. முந்தி வந்து எல்ஷாதையை பத்தி உங்ககிட்ட பேசினேன். அதே போல நம்ம அந்த டைமண்ட் வச்சு ஒரு சைடை பார்க்காம சுத்தி திருப்பி போகணும். எங்கெல்லாம் இருக்குதா, ஓ இப்படி இருக்குதா, அப்படி இருக்குதா, ஓகே அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய ஃபுல் குணாதிசயங்கள் நமக்கு தெரியும். ஓகே, நான் சொன்ன இதை வந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சில கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நீ கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆவியானவர் தாமே பிள்ளைகள் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு வைத்து அதை குறித்த காரியங்களை புரிந்து கொள்ள, அதுபடி நாம் வணங்குகிற தேவன் எப்படிப்பட்ட சேனையை கர்த்தர் எனக்கு என்ன செய்ய முடியும், யாவே சாவபோத் என்று சொல்லக்கூடிய
அடோனி சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய அவர் எனக்காக என்ன செய்வார் என்பதை புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்யப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். வேதம் சொல்கிறது, உங்களுடைய எல்லா விளைச்சலினாலும் முதற் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஸோ காணிக்கை கொடுப்பது என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு காரியம். ஸோ கிவிங் இஸ் அ வே ஆஃப் ஹானரிங் த லார்ட். ஸோ எப்படி நம்ம கர்த்தரை கனம் பண்ணிக்கிறோம், விசுவாசத்தில் எப்படி அவரை கனம் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய பொருளால எல்லா முதற் பலனாலும் நம்மளுடைய எல்லா காரியத்தினாலும் அவரை கனம் பண்ணிக்கிறோம். ஆமென். ஸோ நீங்கள் கொடுப்பதற்கான வழி உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. யூபிஐ மூலமாக கொடுப்பதற்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ மற்ற யூபிஐ மூலமாக நீங்கள் கொடுக்கணும்னா ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா என்னோட யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி jjkiranpaul@okicici. டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். ஸோ நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கொடுக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ கொடுப்பது என்ற ஒரு காரியம், கிவிங், வேதத்தில் கிவிங் பற்றி எழுதியிருக்கு. கிவிங் என்ற ஒரு காரியம் வந்து மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. இட் இஸ் நாட் சம்திங் தட் வாஸ் கிரியேட்டட் பை மேன். கொடுப்பது என்பது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு நியமனம். இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். அது எதற்கு ஆண்டவர் வைத்திருக்கார் என்றால், நாம் கொடுக்கும்பொழுது என்ன சொல்லுகிறோம் என்றால், நான் கர்த்தரை நம்பி கொடுக்கிறேன், ஹல்லேலூயா, நான் கர்த்தரை கனம் பண்ண கொடுக்கிறேன். ஆமென். ஸோ கர்த்தர் என்னுடைய விதைக்கு விளைச்சலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் வந்து நம்ம சொல்றோம். when I give, I say I trust the Lord and I give and God will multiply the seed that I sow. ஆமென். ஸோ அதிகமாக கொடுக்கிறவருக்கு கர்த்தர் அதிகமான விளைச்சலை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸோ உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஸோ நீங்க கொடுக்கறது கர்த்தருக்கு மிகவும் பிரியமா இருக்கிறது. ஆமென். நீங்க கொடுத்துட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். ஆமென். ஸோ God bless you.